என் ஃப்ரெண்டு 2 வீக்ஸ்லேயே ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது ரிசல்ட்டு. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இது வந்து மேஜிக் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய மெட்டாபாலிசம். ஓகேங்களா, அதுதான் ரீசன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டாபாலிசம்னா என்ன? ஓகேங்களா, ஸோ மெட்டாபாலிசம் அப்படிங்கிறது நம்மளோட பாடி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ஸ்பீடு தான் மெட்டாபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு சில பேத்துக்கு வந்து ஃபாஸ்ட் மெட்டாபாலிசம் இருக்கும். அதாவது நேச்சுரலாகவே ஃபாஸ்ட்டு மெட்டாபாலிசம் இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கலோரிஸை வந்து பர்ன் பண்ண முடியும். அதனால தான் குயிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்லோ மெட்டாபாலிசம். ஓகே, அப்போ வந்து அவங்களால கலோரிஸ் வந்து ரொம்ப லோவாக தான் வந்து பர்ன் பண்ண முடியும். அதனால் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஓகேங்களா, ஸோ மெட்டாபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த மெட்டாபாலிசத்தை நம்மளால் வந்து பூஸ்டப் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக நம்ம எடுக்கலாம். டெய்லி வந்து வாட்டர் இன்டேக் மினிமம் ஓகேங்களா 3 லிட்டராவது நம்ம டெய்லி குடிக்கணும். அண்ட் டெய்லி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், வாக்கிங், ஸ்கிப்பிங் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் நம்ம கொண்டு வரணும். டெய்லி கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் நேச்சுரலாகவே மெட்டாபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் உங்களோட மெட்டாபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சஸ்டைனபிளான வேல ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய ஃபிட் ப்ளூம் மாம்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.